கடையில வியாபாரம் நல்லா நடக்க வாடிக்கையாளர்கள் நிறைய வர்றதுக்கு ஒரு சிறந்த வழிபாட்டு முறை சிவசம்பு வாராகி வழிபாடு. சாய்ராம், வணக்கம். இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. சிவசம்பு வாராகியுடைய எந்திரமும் மந்திரம் மிகவும் சக்தியானது. வியாபார வசியத்தை கொடுக்கக்கூடிய இந்த வியாபாரத்துறையில எப்பவுமே பாத்தீங்கன்னா போட்டின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கடை வந்து அந்த தெருவுல 10 கடை ஒரே வியாபாரம் நடக்கும். சோ அந்த போட்டின்றது நிறைய வர வர ஒவ்வொருத்தருக்கும் உண்டான வியாபாரம் குறைய ஆரம்பிக்கும். ஒரு கடைக்கு போய் பாத்தீங்கன்னா 10 கடை இருக்கும். ஆனா அந்த 10ல யாரோ ஒருத்தர் மட்டும்தான் நிறைய வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு சில ரகசியங்கள் உண்டு, அதையும் சொல்றேன். நம்ம எப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் செஞ்சாலும் சரி, அந்த வியாபாரத்தை எத்தனை பேர் செஞ்சாலும் நம்ம அதுல முன்னாடி நிக்கணும்ன்றதான் எல்லாருடைய எண்ணம் இல்லையா? ஒவ்வொரு வியாபாரம் மற்றவங்களோட நம்ம நல்லா பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்துலதான் முயற்சி பண்றாங்க. ஆனா அதுல பல தடைகள் வருது. காரணம், ஒருத்தங்க அவங்களுடைய சக்தியை அதிகமா வச்சுக்கிறது, இன்னொன்னு அந்த கடைக்கு வசிய சக்தியை அதிகமாக்கி வச்சுக்கிறது, இன்னொன்னு தரமான பொருட்கள் கொடுக்கறது. இப்படி பல விஷயங்கள் இது இருக்கு. தன்னுடைய கடையில மட்டுமே வாடிக்கையாளருக்கு வரணும், நமக்கு மட்டுமே நிறைய வியாபாரம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் பொதுவான எல்லாருடைய மைண்ட் செட்டாவும் இருக்கும். சரி, எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு எப்படி வியாபாரம் நடக்குது இதுதான் நமக்கு தேவை. இந்த வணிக நெறிமுறை அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல, அதை கரெக்டா கடைபிடிச்சு அதை சிஸ்டமேட்டிக்கா வியாபாரம் பண்ற ஆட்கள் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை, இதுதான் கசப்பான உண்மையும் கூட. ஓகேங்களா? பட் அந்த சிஸ்டமா ஃபாலோ பண்றவங்க பல ஆண்டுகளை இப்போ மார்க்கெட்ல இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அதை அடிச்சுக்க முடியாது. ஏன்னா மற்ற வியாபாரங்கள் எல்லாமே அவ்வளவு ஒரு கிராஃபமா ஏறும் இறங்கும். ஆனா கண்டினியூஸா இந்த நேர்மையை கடைபிடிச்சு நியாயமா அந்த நாணயமா வியாபாரம் செய்யறவங்களுடைய வியாபாரம் என்னைக்குமே நிலைச்சிருக்கும். அதை அழிக்க யாராலுமே முடியாது. புதுசா வர்றதெல்லாம் முளைச்சிட்டு போற மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? சரி, வியாபாரம் விருத்தி அடைகிறதுக்கு எதிரிகளுடைய சூழ்ச்சி, எதிரிகளுடைய இடையூறு, இது எல்லாத்தையும் மீறி வாடிக்கையாளர்களை உங்க கடைக்கு வர வைக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் சிவ சம்பு வாராகி எந்திர வழிபாட்டு முறை, மந்திர வழிபாட்டு முறை. இந்த சிவசம்பு வாராகி எந்திரத்தை பொறுத்த வரைக்கும் இது முறைப்படி அதை பத்தி தெரிஞ்சவங்க எழுதி கொடுத்தாலும் மாத்திரமே அந்த எந்திரம் வேலை செய்யும். ஓகேங்களா? அதுக்குன்னு சில சக்தியான மூல மந்திரங்கள் உண்டு. அந்த மூல மந்திரத்தை சொல்லி அந்த எந்திரத்தை முறை செய்யும் போது வியாபாரம் செழிக்கும். ஓகேங்க? வழக்கமான முறைப்படி அதுக்கு நிவேதனங்கள் வச்சு வழிபாடு செய்து கும்பிடும் போது அதுக்கு பலன் அதிகமா இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அந்த எந்திரம் வரையக்கூடிய வழிமுறை தெரியாது. இப்ப நான் எந்திரம் இப்படி இருக்கும்னு காமிச்சா கூட அதை வரைகிறதுக்கு முறை உண்டு. அதை தப்பா செஞ்சிடக்கூடாதுன்றதால அந்த எந்திர வழிபாட்டு முறையை முடிச்சிடும். அது வேண்டாம். அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு மந்திர முறை சொல்லித்தரேன். ஓகேங்களா? மூல மந்திரம் இல்லாமல் இன்னொரு மந்திரம் சொல்லித்தரேன். இதை தொடர்ந்து செய்யும் போது உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமா வர வைக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பூஜையில என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ விட்டு விளக்கு ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு அந்த பூஜையை நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 1008 முறை ஜபம் பண்ணணும். எத்தனை நாளைக்கு ஜபம் பண்ணணும்னா ஒரு 48 நாள் ஜபம் பண்ணுங்க. டெய்லி நீங்க செய்யவே உங்க வியாபாரம் எப்படி முன்னேற்றம் வருது நீங்க பாப்பீங்க. ஓகேங்களா? அந்த செய்யும் போது ஏதாவது ஒரு நைவேத்தியம் பிரசாதம் ஏதாவது வைங்க. நீங்க ஸ்வீட் ஈட்டு தான் கடையில வாங்கி கூட வைக்கலாம். வச்சுட்டு பூஜை முடிச்சோன்னா அதை நீங்க சாப்பிடுங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்குண்டான இந்த மந்திரத்தை சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஓம் சிவசம்பு வாராகி வாவா நம. ஓம் சிவசம்பு வாராகி வாவா நம. இந்த மந்திரத்தை டெய்லி 1008 முறை ஜபம் பண்ணிக்கிட்டு வாங்க. உங்க கடையில மக்கள் கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்கிறத கண் கூட பார்ப்பீங்க. நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.